வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் ஒரு குட்டி ஷாப்பிங் ஒன்று கிளம்பியிருக்கோம். ஓணம் பண்டிகைக்கு ஆமாம், ஷாப்பிங் போகிறோம். ஓணம் வருது, அதனால ஓணம் கொண்டாடுறதுக்காண்டி ஒரு ஷாப்பிங் போகிறோம். பாருங்கள், அப்படியே போவோம், கடைக்கு போவோம். இன்னைக்கு நாம் அதாவது முந்தி போயிருக்கேன், யூடியூப் சேனல் ஆரம்பித்து போகாத கடைக்கு நாங்கள் போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு போகிறோம். நீங்களும் வாங்க. நம்ம உறவுகள் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் அந்த கடைக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன நடக்குன்னு. எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. நல்ல பெரிய கடை, பாரம்பரியமான கடை. ஆமாம், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் காட்டணும்ல உங்கள்கிட்ட. எல்லாத்துக்கும் அந்த கடை தெரிஞ்சிருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ ஆஸ் யூஷுவல் அந்த வடையை சாப்பிட்டு பருப்பு வடை. இதை வந்து என்ன வடையா? மசால் வடையா? மசால் வடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. சும்மா போகக்கூடாது, ஏதாவது போகும்போது வாயில போட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் நேரம் போகும். அதனால ஒன்று ஆளுக்கு ஒன்று தான் வாங்கியிருக்கோம். அவள் ஸ்கூல் போயிட்டா, சுட்டி மகள் ஸ்கூல் போயிட்டா. நாங்கள் மட்டும் சின்ன ஒரு பிளாக் காண்டி நாங்கள் கிளம்புதோம். ஏன்னா உறவுகளை தினந்தானே நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், உறவுகள் எங்களை தினந்தானும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டி ஒரு குட்டி பிளாக். எப்பவும் நமக்குள்ள தொடர்பு இருந்துகிட்டே டெய்லி இருக்கணும். டெய்லி நீங்கள் எங்களை பார்க்கணும். உங்கள் ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு இப்படி கொடுக்கணும். ஆனால் வெயில், சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. வெயில் அடிக்கி, மழையும் காணும், ஒன்னத்தையும் காணும். வெயில் அடிக்கி, அது தகுந்த மாதிரி காத்து அடிக்குது. ஆனா மழை தான் வரும், நமக்கு வரும். நம்ம பக்கம் மழை எப்போ வருமா? நமக்கு தீபாவளி முடிஞ்சா நம்ம பக்கம் வரும். நவம்பர், அக்டோபர் நவம்பர்ல மழை கிடைக்கும்னா. இப்போ மழை சுட்டி மகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாங்களா அவ ஸ்கூல் போன பிறகு திடீர்னு கிளம்பிட்டோம். என்ன, அவ வர முன்னாடி நாங்க வந்துருவோம். அவ வர முன்னாடி வந்துருவோம், வீட்டுக்கு வந்துருவோம். அவ வரவங்களையும் வீட்டுல வந்து உட்காந்துக்கிடுவோம் சஸ்பென்ஸா. அப்புறம் காமிச்சுக்குவோம் எப்போ போனீங்க ஆனா தெரியாது. ஏன்னா அவ ஸ்கூல் போகணும், ஸ்கூல் லீவ் போட முடியாது. போன வந்து சண்டே வந்துச்சு, இடையில நமக்கு நாள் இல்லை. அப்படிங்கிற அவளை கூட்டிட்டு போதும் இல்லை. ஓணம் பண்டிகை வந்து எப்போ வருது? ஞாயிற்றுக்கிழமை. இல்ல, ஓணம் பண்டிகை வந்து கேரளா கவர்மெண்ட் கொண்டாடுதாங்களா? எப்படி இல்ல, கொண்டாடலன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஏதோ அந்த வயநாடு பிரச்சனை. ஆமா, கவர்மெண்ட் அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இப்ப கொண்டாடுவாங்க. ஓணம் அன்னைக்கு எப்படி இருக்குது கொண்டாடாட்டாலும் அது வந்து ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு பாரம்பரிய வழிபாடு. அப்படிங்கிற வீட்டுக்குள்ளே சிம்பிளா பண்ணிக்கிடுவாங்க, கிராண்டா இல்லாம சிம்பிளா பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு பாரம்பரியமான விழாக்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியல. எந்த இயற்கை சீற்றம், எந்த இது வந்தாலுமே நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம அதை வந்து பண்ணாமல் இருக்கோமா? பண்ணத்தானே செய்கிறோம். அதாவது இதுவும் கடந்து போகும். என்ன செய்ய மன வருத்தம் தான் இல்லைங்களா? இயற்கை வந்து ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும். யாருக்கும் இல்லை. இப்போ அவங்களுக்கு தான் இல்லை, நம்மளுக்கே எதுவும் ஒன்றும் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அதை பற்றி இதே கிடையாது. பூராமே ஆண்டவன் கையில தான். அதை அப்போ சொல்றதா, இப்போ இருக்கிற பொருள் நொடி பொழுது வர சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகும். அடுத்த நொடி என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியும். அடுத்து காலையில எந்திரிச்சாதான் எல்லாருமே யாராரு இருக்கும் இல்லைங்கிறது. அதனால இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாட்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்சாலும் நல்லது பண்ணுவோம். நல்லது பண்ணதுக்கு முடியலையா, தீமை பண்ணாம இருந்துடணும். அதாவது அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, உபகாரம் பண்ணாட்டினாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கணும். அத மாதிரி நம்ம 2 பேரும் அது தப்புல இல்லை. என்ன வாங்க, கடைக்கு வாங்க, பார்ப்போம். கடையில போய் பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள் வந்து RMKV கடைக்கு வந்திருக்கோம். இதாக இருக்குது. இது வந்து கார் பார்க்கிங் இடம். இங்கே பாருங்க, கார் பார்க்கிங் இடம் பின்னாடி சூப்பராக கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், நடக்க முடியாதவங்களுக்கு பேட்ரி கார் இருக்குது. இந்த நிற்கி பாருங்க, அந்த பேட்டரி கார் சர்வீஸ் இருக்குது. இப்போ கடை பின்வாசல் வழியாக தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா கார் பார்க் பண்ணிட்டு பின்வாசல் வழியாக இது வந்து அவங்களுக்கு பேட்டரி கார். நடக்க முடியாதவங்க, குழந்தைகள் வச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுக்குலாம் பேட்டரி கார் சர்வீஸும் இருக்குது. அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. சரி வாங்க, உள்ளே போய் பார்ப்போம். என்ன பேக் சைடு திருநெல்வேலியில், திருநெல்வேலியில் இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற RMKV கார் பார்க்கிங் பண்ணதுனால நாங்கள் பேக் சைடாக வரோம். முன்னாடி காமிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லைன்னா? ஏன் கூட்டம் இல்லைம்மா? அது போக ஸ்கூல் டேஸ் ஆமா இந்த மாதிரி தான் வருவாங்க.
சாயந்தரம் இருக்கும், மதியம் வந்ததுனால இல்லை. இது போக தீபாவளி சரஸ்வதிக்கு அடுத்து தான் கூட்டம் கடுமையாக வரும்ண்ணா. ஓரளவு வந்துடும், ஓரளவு வந்துடும், கூட்டம் வந்துடும்ண்ணா. மதியம் வந்ததுனால அவ்வளவா இல்லை கூட்டம். சாயந்தரம் கார் பார்க்கிங் ஃப்ரீயாக தானே இருக்கு. ஃப்ரண்ட் போஸ்ட் RMKVக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கு, ஏசி வெளியில வர வருது. விற்பனைக்கு தான் இது ஃபுல்லாகவே வந்து ஷோகேஸ் வைக்கிறது. ரேட்டு போட்டிருக்காங்க, போட்டுருக்கேன். அதுலேயே ரேட் இருக்குன்னா விநாயகர் சூப்பராக இருக்காரு. விநாயகர் ஆமாம் தள்ளிக்கிட்டு வர மாதிரி பர்ச்சேசிங் வண்டி 920 ரூபாயா? அதே ரேட் போட்டிருக்காங்க. அந்த காலத்து வண்டி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஒன்று ஒவ்வொரு ரேட் அதிலே போட்டாங்க. காஸ்மெட்டிக்னு சென்ட்ருக்கு எல்லா சென்ட்ரு. இந்த ப்ரெஸ்லாம் என்ன ரேட் நிற்காள்? ஆமாம் ப்ரெஸ் என்ன ரேட் நிற்காள கேளு. எவ்வளோ? ஃபுல்லாகவே அங்கே பூராமே அந்த செண்டு இந்த ஐட்டங்கள் தான் இருக்கும். மேக்கப் சரி பொம்மா ரைட் லிப் வந்துருச்சு பொம்மா. ஓணம் ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு லிஃப்டே நம்மளுக்கு தகவல் கொடுக்கு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சவுண்டை மியூசிக் ஓடுது, லிஃப்ட் தான் கொடுக்குறாங்க. அது அந்த மியூசிக் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உறவுகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம். ஓ நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்தாங்க ஓணம் ஸ்பெஷல் வந்திருக்கா மேடம்? ஓணம் ஸ்பெஷல் வந்துருக்கலான்னு சுடிதார்னா உங்களுக்கு சாம்பிள் சுடிதார் இருக்கு, பார்ப்போமா? அதை பார்த்துட்டு அதை பார்ப்போம். அதானே கடையில் மியூசிக் இருக்குது, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க கடையில் என்ன. பண்ணிடுவாங்க. கரெக்டாக நீ போட்டு பார்த்து வாங்கினீங்கண்ணா. வாமா ஏம்மா இங்கே வா, இது நல்லா இருக்குல்ல சைஸோ சூப்பராக இருக்கு. ஏம்மா கலக்கலாக இருக்கு. ரொம்ப கீழே இருக்கு. ரேட்டை பற்றியா கம்மியான ரேட்டு, ரொம்ப கம்மியில் ரேட்டு என்ன ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா கடையை சுற்றி சுற்றி போவோம். ஓன் செக்ஷன் வந்துட்டேன் பேக் செட் அதானே. பேக்கு அப்படியே சுற்றினாலும் கடைசியில் அங்கே வந்தா நிற்க என்ன பேக் செக்ஷன் வந்தா நிற்க. இது பார்த்தா என்னாச்சு? டாப் மட்டுங்க நல்லா இருக்குண்ணா. ஒன்று வச்சு காமிப்பேன். உறவுகள் சொல்லுங்க எந்த இது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதான் வை இல்லை உழைக்க வேண்டாம், வேஸ்ட்டாக உழைக்க. அதோட டிசைன் போட்டுருக்குன்னா இது நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு.
சூப்பராக இருக்கு. சரி நம்ம செட்டில் பார்ப்போம். இந்த ஒருத்தர் செட்டாக இருக்குமா இது தனியாக இது பூரா கேரளா மாடலா ஏமா? உன் சைஸ் இது கிடையாது இல்லைண்ணே? சைஸ் தானா? உன் சைஸ் தானா? அதாண்ணா எடுத்தாச்சா? ஓனத்துக்கு ஒன்று எடுத்துட்டேன். ரைட், அது வீட்டில் போய் பார்ப்போம்ல. இப்போ உங்களுக்கு சட்டை பார்ப்போமா? பார்ப்போம். இது இப்போ பணம் கட்டிடுவோமா? பணம் கட்டிட்டு ஒரு ஷர்ட் பார்ப்போம். போ அப்படின்னு நடத்து போ. சார் பில் கட்ட நிற்காங்க. நிறைய டாப்ஸ் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது. செம்ம சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது. கூட்டமே இல்லை கடையில். ஏன்னா நாங்கள் மத்தியான நேரம் வந்ததுனால இனிமேல் தான் கூட்டம் வரும். தீபாவளி சரஸ்வதி பூஜை இனிமேல் தான் கூட்டம் வரும். இங்கே வருங்க. இது என்னது? இங்கே கம்மல், இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ரேஸ்லெட்டு, ஹேர் பேண்டு, அப்புறம் பாத் அதான் நம்ம சோப் போடுறதுக்கு, ஹேண்ட் சோப் போடுறதுக்கு இந்த இருக்குது. ஜுவல்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்கு. கம்மல்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே ஜுவல்லரி செக்ஷன். ஃபுல்லாகவே ஜுவல்லரி போட்டு வாங்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஷர்ட் எடுக்கவா? கிளாத் எங்க போறீங்க? சட்டிங் துணி வந்து அடுத்த கடையா? மறுபடியும் அப்ளை மாதிரி மியூசிக் ஓடுது. லிஃப்ட்டில் மியூசிக் ஓடுது. சார் உங்களுக்கு வந்து சட்டை இங்கே இல்லைன்ட்டாங்க. புது பில்டிங்கா இந்த இருக்கு பாருங்க. பார்ப்போமே என்ன. நாங்கள் வந்து இல்லை, இப்போ வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. அந்த கடை வந்து 1 வருஷம் ஆச்சான். ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஜென்ஸுக்கெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தா போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பக்கத்துலேயே புது பில்டிங். ஆர்எம்கே பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட் பிக்கப், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு தான் தெரியல. ஓகே, பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம் சாருக்கு எப்படி அமையுதுன்னு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நல்ல பொம்மைஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பிள்ளை வேறு என்ன கூட்டு போறீங்களா? இந்த பையங்களை மட்டும் கூட்டிகிட்டு போவோம். இந்த பையங்களை மட்டும் கூட்டிகிட்டு போவோம். வீட்டில் ஆல்ரெடி பொம்பளை பிள்ளை இருக்குது. இந்த பையங்களை மட்டும் கூட்டிகிட்டு போவோம். ஹாய், ஹலோ. எப்படி சொல்கிறேன், கடையில் வந்து மியூசிக் ஓடிட்டுருக்கு. லிஃப்ட்டில் மியூசிக் ஓடிச்சு, கடையிலையும் மியூசிக் ஓடுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உறவுகள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடையில் ஓடுற மியூசிக் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மைலில் ஓடிட்டுருக்கு. பார்த்துக்கலாம். வந்தாச்சா பாருங்க. சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளவுஸ், சட்டை, ஷர்ட், துணி தான். ரெடிமேட் செட் ஆகாது சாருக்கு. உள்ள போகாது, நம்ம வயிற்றுல போகாது. அந்த பில்லை வாங்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு. ஃபோன் அடிக்குது, ஃபோன் அடிச்சது, மியூசிக் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பலடி சொல்கிறேன், கடையில் மியூசிக் ஓடுது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்காண்டி வீடியோ எடுக்காமல் இருக்க முடியாது. பாருங்கள், இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே குழந்தைகள் செக்ஷன். மியூசிக் ஓடுது பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே குழந்தைகள் செக்ஷன். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு கலெக்ஷன், ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. ஆர்எம்கேவி வந்தீங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிடலாங்க. பாருங்க, ரேட்டு வாரியாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே கேர்ள்ஸு பாய்ஸ் தனித்தனியாக ரேட்டு வாரியாக என்னென்ன ரேட்டில் வேணும் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே டிஸ்பிளேலையும் வச்சுருக்காங்க. இந்த பாப்பா நல்லா பிளாக் ட்ரெஸ் போட்டு சூப்பராக நிற்கிது.
ஆச்சா வாங்க பசங்க செக்ஷன். ஆமாம் நீட்டாக போட்டிருக்காங்கன்னு. ஆமாம், ஆம்பளை பையங்க செக்ஷனு. அந்த பக்கம் கேர்ள்ஸ்க்கு, இந்த பக்கம் பாய்ஸ்க்கு. சின்ன சின்ன குழந்தையிலேருந்து நிறைய இருக்குது பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. பர்த்டே கேக் வச்சு ஒரு பாப்பா முன்னாடி நிற்கிது. குழந்தைகளுக்கு கிட்ஸுக்கு உண்டான விளையாட்டு இது. சூப்பராக இருக்குது, நல்லா வச்சுருக்காங்க குழந்தைகள் விளையாடுறது இது. ஓகே, எல்லாம் ப்ளே கேம் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. குழந்தைகள் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளை கூப்பிட்டு வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது, செட்டிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து வாக்கர்ஸ், இது பேக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ். மியூசிக் ஓடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாய்ஸ் செக்ஷன் போகிறோம். இப்போ டாய்ஸ் செக்ஷன் பாருங்கள். இது டாய்ஸாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே டாய்ஸ். இப்போ அடுத்து எங்கே போகணும்? அதுதான் மெயின். ரெஸ்டாரண்ட் போமா? இந்த இருக்குது வாங்க, பக்கத்துலேயே இருக்குது வாங்க. என்ன மாதிரி சாப்பிடுவோம். ஐஸ்கிரீமாக இருக்குது. ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஒரு வாழைப்பூ வடை, ஒரு உளுந்த வடை, டீ. என்ன வாழைப்பூ வடை, உளுந்த வடை தான் இருக்குது. வெஜ் ரோல் கேட்டேன், வெஜ் ரோல் இல்லை. டீ. சரி ரைட்டு, இதையே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து வெளில போய் பார்ப்போம். நல்லா இருக்கா? அதுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சுட்டி மகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா சாயந்தரம் போய் இருக்கு, அதனால சாயந்தரம் போய் பார்ப்போம். என்ன வீட்டில் போய் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். தவறாம பாருங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு. குலுங்கி எடுக்காங்க. வேற என்ன ஸ்பீட் பிரேக் இதெல்லாம் இருக்கு வழியில வரையில. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் எல்லாம் பல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடையில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது, மியூசிக் சவுண்டு. இதேமாரி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் வேணும். இதே மாதிரி எங்களை என்றைக்கும் வளர்ந்தேறி வைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு உதவியாக இருக்கீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோக்களை பார்ப்போம். எடுத்து எங்களால் முடிஞ்ச அளவு எடுக்கும். வாங்க பார்ப்போம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.